விஷன் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உங்கள் வெற்றி. வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவா தன்னநாயகன் கோட்டையை பற்றியும் அது எங்கே இருக்குது, நாங்கள் அங்கே போய் என்னென்ன ஃபன் பண்ணோம், இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயில் பட்டையை கிளப்பிட்டு இருந்துச்சுங்க. அப்போ இங்கே கண்ணுக்கு பட்டது அந்த ஆயாவோட கோசாப்பழ கடை. டக்குன்னு ஆளுக்கு ஒரு கோசாப்பழத்தை சாப்பிட்டு கோட்டையை பார்க்க கிளம்பிட்டோங்க. நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு அருகில் இருக்க பவானிசேகர் டேமோட நடுப்பகுதியில் தாங்க இந்த கோட்டை இருக்கு. பவானிசேகர் டேமோட நீர்மட்டம் அதிகமாகும் போது இந்த கோட்டை முழுகிடணும். பவானிசேகர் டேமோட நீர்மட்டம் எப்போ குறையுதோ அப்போவெல்லாம் இந்த கோட்டை வெளியே தெரியணும் இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. சுமார் 9 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் அந்த கோட்டை வெளியே தெரியுதுங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு தான் அந்த கோட்டையை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். இந்த கோட்டை பார்க்க போகணும்னா பரிசல் பிடிச்சிதாங்க போகணும். வாங்க நம்மளும் ஒரு பரிசல் பிடிச்சிட்டு கிளம்பிடலாம். நீங்க லாஸ்டா இந்த கோயிலுக்கு எந்த வருஷம் போனீங்கன்னா? இதே ஊர் தான். இதே ஊர்ல இல்ல, கோயிலுக்கு நான் சொல்றது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் தெரிஞ்சது? இது 9 வருஷமா கழிச்சு இப்பதான் தெரியும். 9 வருஷம் கழிச்சு இப்பதான் கோயில் கணக்கு தெரியுது. இவ்வளவு பெரிய அணையில பரிசல்ல போறது ஒரு பயங்கலந்த புது அனுபவம் தாங்க. அப்படி நமக்கான பரிசலை தேடிட்டு இருக்கும்போது வந்தவர் தாங்க இந்த அண்ணா. இவர் பேரு சத்யா. இவர் இதே ஊரை சேர்ந்தவர் தாங்க. கோட்டை வெளியே தெரிஞ்சு மக்கள் வர சீசன் டைம்ல மக்களை பரிசல் மூலமா அந்த கோட்டைக்கு கூட்டிட்டு போறதும், சீசன் இல்லாத மற்ற நேரங்களில் இதே அணையில் இருக்க மீன்களை பிடிக்கிறது தான் இவர் பிரதான தொழிலா வச்சிருக்காருங்க. இங்க இருந்து கரெக்டா கோயில் எவ்வளவு தூரம் நம்ம போகணும்னா 3 கிலோமீட்டருங்களா? பரிசல் ஓட்டுறது தானே, துடுப்பு போடுறது தானே, ரொம்ப ஈஸியா இருக்கும். நாம கூட துடுப்பு போட்டு பரிசல் ஓட்டலான்னு ஆர்வத்துல துடுப்பு கேட்டோங்க. அண்ணனும் சிரிச்சுக்கிட்டே எங்கிட்ட துடுப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது பரிசல் ஓட்டுறது எவ்வளவு சிரமம்னு. ஒரு 10 செகண்ட் கூட துடுப்பு போட முடியல, கையெல்லாம் ரொம்ப ஓஞ்சு போச்சு. ஒரே இடத்துல தாங்க சுத்திட்டு இருந்தோம். பரிசல் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயங்க. டைரக்ஷனை மெயின்டைன் பண்ணணும், சேஃப்டியை பார்த்துக்கணும், நிறைய இருக்குங்க. இதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டது, நல்ல அனுபவம் இருந்தாதாங்க பரிசல் ஓட்ட முடியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க யாரும் இதை ட்ரை பண்ணிடாதீங்க. ஆனா இங்க ரெகுலரா டூரிஸ்ட் வராங்களாண்ணா? ரெகுலரா வரும். இந்த கோயில் தெரியறதுக்கு முன்னாடி இந்த சும்மா படகு சவாரிக்கு மட்டும் வராங்க. இந்த 9 வருஷத்துல இப்பதான் வராங்க. இதுக்கு முன்னால வந்து உள்ளூர்காரர் மட்டும் தான் வருவாங்க. இவங்க நம்ம சத்யண்ணாவோட அக்காங்க. இவங்களும் இதே பரிசல் தொழில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே பரிசல் தொழில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பரிசல் மூலமா 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வந்து சேர வேண்டிய தன்னாயக்கன் கோட்டையோட கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம்.
இப்பவும் இந்த டனாய்க்கன் கோட்டையில ஆலய வழிபாடு மிகச்சிறப்பா நடந்துட்டு இருக்கு. கிபி 1263 முதல் 1292 காலகட்டத்தில் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த 3ஆம் வீரவல்லாளனுக்கு கீழே பிரதானி என்ற முதன்மையான ஒரு பதவியில் இருந்த மாதப்ப தண்டநாயக்கன் என்பவர் தான் இந்த கோட்டையை கட்டினாருன்னு, அதனால தான் தண்டநாயக்கன் கோட்டைன்னு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. நாளடைவில் அது டனாய்க்கன் கோட்டைன்னு மருவி இருக்கு. இது கோட்டையோட கொடிமரம்னும் இது கோட்டைக்கான கிணறுன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. நாளடைவில் பவானி சேகர் நீர்த்தேக்கத்தினால இது அனைத்துமே சிதிலமடைந்த நிலையில உள்ளது. நீங்க இப்ப பாக்குற இந்த இடத்துல இருந்து தான் போர்க்காலங்களில் பீரங்கிகள் வச்சு தாக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. சுமார் 800 வருடங்கள் பழமையான இந்த கோட்டை பவானிசேகர் அணையில கடந்த 70 வருடங்களுக்கு மேல முழுகி இருக்க காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமா சிதிலமடைந்து கொண்டே வருகிறது. ஃபைனலாக நம்ம விசன் ஃபேமிலி எல்லாருக்கும் தண்டநாயக்கன் கோட்டையை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியிருக்கோம். டேமோட நீர்மட்டம் அதிகமாக இருக்குள்ள நீங்களும் ஒரு வாட்டி ஃபேமிலியாக வந்து மிஸ் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வெற்றி விசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.